அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். 7 புக்லெட் 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 7 புக்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 சாப்டருக்கான கொஷின் கலெக்ஷன்ஸ் போட்டிருப்பேன். டோட்டலாக 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ். இது இல்லாமல் எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துட்டு வரேன். ஒவ்வொரு டெஸ்ட் சீரியஸுமே பார்த்தீங்கன்னா 50 கொஷின் போட்டு உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் அனுப்பிடுவேன். இந்த கூகுள் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்ரி வீக் சண்டே வந்து குரூப்பில் வந்துடும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபார்ம் வந்த உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கொஷின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஷினுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக என்னென்ன கண்டென்ட்டுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் தேவைப்படுது, என்னென்ன சிலபஸ் ஓரியன்டான டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது நீட்டாக கம்ப்ளீட் பண்ணி இந்த 50 கொஷின் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ வேணுன்றவங்க என்னுடைய டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் சண்டே நடக்கிற டெஸ்ட் சீரீஸ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 7 புக்லெட் எம்சிக்யூஸ் 8000 ப்ராப்ளம் நீங்கள் வாங்கிக்கலாம். கூடவே ஃபார்முலா புக்லெட்ஸும் வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கிங்க. புக்கிங் நம்பர் 9384686847. இப்போது யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ டோட்டலாகவே வந்து எவ்வளோ கொஷின்ஸ்னால் ஒரு 50 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவில் எவ்வளோ கொஷின்ஸ் பார்க்கணுமோ பார்த்துடலாம். ஜென்ரலாக குரூப் தியரினா நமக்கு தெரியும். அது வந்து ஒரு க்ளோஷர் லாவை ஒபே பண்ணணும், அசோசியேட்டிவ் லாவை ஒபே பண்ணணும், ஐடென்டிட்டி எலமெண்ட் யூனிக்காக இருக்கணும், இன்வெர்ஸ் எலமெண்ட் யூனிக்காக இருக்கணும். ஸோ இதில் ஐடென்டிட்டி அண்ட் இன்வெர்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் யூனிக். அதே போல் கேன்சலேஷன்லாம் ட்ரூ ஆகணும். ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் நமக்கு தெரியும். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் சச் தட் a பவர் n ஈக்குவல் டு a இருக்கும். இந்த லெக்ராஞ்சி தெரியும். G இஸ் அ ஃபைனைட் குரூப், H இஸ் அ சப் குரூப் ஆஃப் G இருக்குது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் H டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த குரூப், லெக்ராஞ்சி தேரும். அதே போல் ஆர்டர் ஆஃப் எவ்ரி எலமெண்ட் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த குரூப், இது இன்னொரு ரிசல்ட்டு. G சைக்ளிக்காக இருந்தால் தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் சச் தட் G can be generated by the element singleton A. At every subgroup of a cyclic group is cyclic. Every abelian group in abelian group every subgroup is normal. If order of G வந்து prime ஆந்தா every group of prime order is cyclic. Suppose n is a normal subgroup of G இருந்து G mod n is a prime இருந்து G mod n is cyclic இருந்தா G is abelian இருக்கும். அல்லனா n is a maximal subgroup நம்ம denote பண்ணுவோம். Suppose n is a subgroup of G and G mod n is prime இருக்கு அப்படின்னா n is a maximal subgroup. Center of G நமக்கு definition தெரியும். Center of G நமக்கு collection of all element in G such that Ax equal to Xa for all x in G. The center of G வந்து ஒரு நார்மல் சப்குரூப் நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டுங்க. ஸோ க்ளோஷர்லாம் நமக்கு தெரியும். ஸோ எந்த 2 எலமெண்ட் ஜியில் எடுத்துக்கிட்டாலும் A ஸ்டார் B ஜியாக இருக்கும். அசோசியேட்டிவ் 3 எலமெண்ட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா A ஸ்டார் B ஸ்டார் C வந்து A ஸ்டார் B ஸ்டார் Cக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் ஐடென்டிட்டி இன் G such that E டாட் A டாட் E வந்து ஏனே கிடைக்கும். இன்வெர்ஸ் எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் G தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இன்வெர்ஸ் இன் A in G such that A ஸ்டார் இன்ட்டு A இன்வெர்ஸ் ஸ்டார் A வந்து உங்களுக்கு E வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக், ரொம்ப ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டுங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்களேன், லெட் G be a group of ordered prime இருக்குது அப்படின்னா Gயை பொறுத்து என்ன சொல்லுவீங்க? எவ்ரி குரூப் ஆஃப் prime order cyclic group is abelian and abelian group is also simple group. ஏன்னா அப்ளியன் குரூப்பை பொறுத்தளவுக்கு நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைம் ஆர்டரில் வர்றதால ஒரே ஒரு குரூப் தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிவியல் குரூப்னா ஐடென்டிட்டி குரூப் கொடுக்கலாம். ஸோ அப்போ இது இட்செல்ஃப் இஸ் நார்மல் சப் குரூப், தர் இஸ் நோ ப்ராப்பர் சப் குரூப் எக்ஸிஸ்ட் இன் G ஆகிடும். கரெக்டுங்களா? லெஸ் தென் ஆர்டர் Pயில். அப்போது இந்த ரிசல்ட் எல்லாமே ட்ரூ தான். அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ்ன்றது ட்ரூ. எல்லாம் தெரிஞ்சது. எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக் குரூப் இஸ் அப்ளியன் அண்ட் அப்ளியன் குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் வந்து சிம்பிள் குரூப். ஓகே, அப்ளியன் குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சிம்பிள் குரூப். Key point, every cyclic group is abelian, every group of prime order is cyclic and abelian group of prime order is simple. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்து, in a group G, A is an element of G, order of A வந்து என்ன இருக்குது அப்படின்னா then what about A for n equal to E? நமக்கு தெரிஞ்ச least positive integer n such that இந்த definition order of the element. ஓகே, இதுதான் நிறைய கொஷின் கலெக்ஷன் சூப்பராக ரெடி பண்ணிப்பேன். டிஃப்ரெண்ட் கொஷின் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் புத்தகத்துக்கூட ஊறி போயிடலாம், அதுக்குள்ளே இருந்துருவோமே அப்படின்ற ஃபீல் வரும். அந்த புக்ஸை வாங்கி நீங்கள் படிக்கும்போது இதுக்குள்ளே நம்ம இருந்துடலாம், நிறைய கற்றுக்கலாம் போல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு கொஷின் கலெக்ஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருப்பேன். டெஃபினட்டாக வாங்கினவங்களுக்கு அந்த ஃபீல் வரும். இந்த புக்ஸை படிக்காமல் நம்ம இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும். அந்த புத்தகம் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் அது. 7 புக்லெட்ஸு தரமான கொஷின் கலெக்ஷன்ஸோட உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ டிலே பண்ணாமல் புக் பண்ணி படிங்க, டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட் கொஷினுமே ரொம்ப அந்த சப்ஜெக்டை எந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அந்த டெஸ்ட் கொஷின்ஸ்லாம். அடுத்து நம்பர் ஆஃப் எலமெண்ட் என்ன சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் n எவ்வளோ இருக்கும்? n எலமெண்ட்ஸ் இருக்கும்.
இப்போ ZNல எவ்வளோங்க எலமெண்ட்ஸ் இருக்கு? ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் ZNல எவ்வளோ இருக்கும்? n எலமெண்ட்ஸ் 0, 1, 2 அப் டு n-1 எலமெண்ட்ஸ். இது வரைக்கும் n-1 ஒரு எலமெண்ட் சேர்த்தா n எலமெண்ட். ஓகே, இதெல்லாம் குட்டி குட்டி ரிசல்ட் தான், பட் நிறுத்தணும், மைண்ட்ல நிறுத்தணும், அதெல்லாம் நிற்கணும், அதுதான் முக்கியமான விஷயமே. அடுத்து LGB குரூப் H is a subgroup of G, order of G mod H 30 இருந்தால் order of G வந்து order of G வந்து 30, order of H 5 இருந்தால் the number of left coset எவ்வளோ இருக்கும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோசெட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது வந்து ஆக்சுவலாக 6 இது 6. ஓகே, ஆர்டர் ஆஃப் ஜி மாட் H வந்து நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோசெட் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி மாட் H, ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பை ஆர்டர் ஆஃப் H. ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து உங்களுக்கு 30, H வந்து 6, 6 5 ஆர் 30. அப்போ நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோசெட் ஆஃப் H G வந்து 5. நம்பர் ஆஃப் ரைட் கோசெட் ஆஃப் H G உங்களுக்கு என்னது? 5 தான். லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட் ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, அடுத்து எவ்ரி சப் குரூப் ஆஃப் அன் அப்ளியன் குரூப் இஸ் நார்மல். இப்போ தான் பார்த்தோம் எவ்ரி சப் குரூப் ஆஃப் அன் அப்ளியன் குரூப் இஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நார்மல் சப் குரூப்னு பார்த்துருக்கோம். அடுத்து G is a finite group and A is an element of G, then the order of element divides the order of G. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, ஏன்னா ஃபால்ஸா ட்ரூவான்னு கேட்குறேன், ஜஸ்ட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ப்ராடக்ட் ஆஃப் டூ ஈவன் பர்முடேஷன் ஆக என்ன? ஈவன் பர்முடேஷன். ஆட் அண்ட் ஈவன் ஆட் பர்முடேஷன், ஈவன் அண்ட் ஆட் ஆட் பர்முடேஷன், ஈவன் அண்ட் ஈவன் ஈவன் பர்முடேஷன், ஆட் அண்ட் ஆட் ஈவன் பர்முடேஷன். ஓகே, அடுத்து இன் S3 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 எவ்வளோ இருக்கும்? உங்களுக்கு 2 எலமெண்ட் இருக்கும். ஸோ S3ல வந்து நீங்கள் பார்ப்பீங்க 3 எலமெண்ட் இருக்கும். அப்புறம் 1 2 2 3 சைக்கிள். ஓகே, அதுக்கப்புறம் 1 2 3 சைக்கிள், அப்புறம் 1 3 2 இந்த சைக்கிள். ஸோ இது இந்த மொத்தமாக 6 எலமெண்ட் இருக்கும் அந்த குரூப்புக்குள்ளே. ஸோ 6 எலமெண்ட்டில் எடுத்துக்கிட்டா ஐடென்டிட்டி பர்முடேஷன் 1 2 2 3, அப்புறம் 1 2 3 1 3 2, அது போல் ஒரு 2 எலமெண்ட் 3 ஆர்டர் சைக்கிள் வந்து 2 இருக்கும். ஓகே, அடுத்து சென்டர் ஆஃப் குரூப் G is either அதாவது குரூப்பை பொறுத்தளவுக்கு ஒன்று ப்ராப்பர் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகலாம், இல்லைனா ட்ரிவியல் குரூப் இருக்கலாம். சப்போஸ் அபிலியனா இருக்குன்னா இட் செல்ஃப் இஸ் சென்டர். குரூப் G is அபிலியனா இருக்குது அப்படின்னா என்டையர் குரூப்பே சென்டரில் ஓடியாந்துடும். அடுத்து G is a group, N is a normal subgroup of G, G mod N is a prime இருந்தால் G mod N is cyclic, ஏன்னா prime ஆர்டர் சைக்கிளிக் ஆகும். அப்போ G mod N is cyclic இருந்தால் G is abelian. ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, இண்டெக்ஸ் ஆஃப் G mod N is cyclic இருக்குது அப்படின்னா உங்களுடைய G is வந்து abelian குரூப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஒரு 10 ப்ராப்ளங்க. ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குரூப்பு கொடுத்துட்டு அதனுடைய ஆர்டர் ப்ரைம் ஆர்டர் இருந்தால் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்கேன். ஸோ ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்டாக இருந்தால் வாட் கண்டிஷன் ஷுட் சாட்டிஸ்ஃபை தட் ஏ அப்படி சொல்லி கேட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் n வந்து n எலமெண்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் ஜியோட சப் குரூப் H எடுத்துக்கிட்டு ஆர்டர் ஆஃப் G 30, ஆர்டர் ஆஃப் H 6 இருந்தால் வாட் அபவுட் லெஃப்ட் கோசெட் அண்ட் ரைட் கோசெட்? எவ்ரி சப் குரூப் ஆஃப் an abelian group is normal நமக்கு தெரியும். இஃப் a finite group G and A is an element of G இருந்தால் then order of element should divides order of G ன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் டூ ஈவன் பர்முடேஷன்ஸ் இன் SN is ஈவன் பர்முடேஷன். இன் S3 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 எவ்வளோ இருக்கும்? 2 எலமெண்ட் இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் குரூப் எவ்வளோ இருக்கும்? சென்டர் ஆஃப் குரூப்பை பொறுத்தளவுக்கு ஒன்று ஐடென்டிட்டியாக இருக்கலாம், இல்லைனா ப்ராப்பர் சப் குரூப்ஸ் எதனா எக்ஸிஸ்ட் ஆகலாம். பட் ஒன்லி கண்டிஷன் G is abelian இருந்தால் ஒன்லி இந்த சென்டர் வந்து G குரூப்பாக தான் இருக்கும். அடுத்து G is a group, N is a normal subgroup of G இருக்குது. G mod N is a prime இருந்தால் G mod N is cyclic. இது prime இருந்தால் எவ்ரி குரூப் ஆஃப் prime order cyclic. அப்போ G mod N is cyclic implies G is abelian. ஓகே, ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டுங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் கலெக்ஷனு. இப்போலாம் நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்குது, வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் கவனிச்சுட்டே வரணும். MCQ கலெக்ஷன்ஸை புக் பண்ணிடணும். புக் பண்ணி கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அதில் அந்த அளவுக்கு கொஷின் கலெக்ஷன்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட் கோத்ரூ பண்ணணும், கொஷின் ப்ராக்டிஸ் படிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்ரிடே மார்னிங் 5 to 9 கொஷின் கலெக்ஷன்ஸோட தான் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணணும். ஸோ உட்காந்து படிங்க. எந்த அளவுக்கு உங்களால் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சப்ஜெக்டை கேதர் பண்ணி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் நீங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கலாம். அடுத்து இது ஆக்சுவலாக பார்த்துட்டோம். பவர் ஆஃப் அன் எலமெண்ட். ஏஸ் எலமெண்ட் ஆஃப் G ஆஃப் ஆர்டர் என்ன இருந்தால் A பவர் N வந்து where N is the least positive integer with this property. ஆர்டர் ஃபார்மில் பாருங்கள். இஃப் A is element of G ஆஃப் ஆர்டர் என்ன இருந்தால் தென் ஆர்டர் ஆஃப் A பவர் K என்ன இருக்கும்? N divided by GCD of N, K. இந்த நோட்டேஷன் வந்து GCDங்க. ஓகே, A is element of G இருந்து அதனுடைய ஆர்டர் வந்து சப்போஸ் A பவர் N வந்து ஈன்னு வந்து இப்போ அப்போ A பவர் Kயோட ஆர்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் A பவர் K என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஸோ N divided by GCD of N, K. லெக்ராஞ்சி தேரம் பார்த்துட்டோம். அடுத்து இஃப் G is a finite group and P is a prime, P divides order of G இருந்தால் then the existing element of order P. இது வந்து காட்சி தேரம். ஸோ காட்சி தேரம் என்ன சொல்லுது? ஒரு ஃபைனைட் குரூப்பை ஏதோ ஒரு ப்ரைம் வந்து டிவைட் பண்ணுது அப்படின்னா அந்த ப்ரைம் ஆர்டரில் ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றது தான் காட்சி தேரம். சைலஸ் தேரம் பாருங்கள். நம்பர் ஆஃப் பி சேலோ சப் குரூப் எப்படி இருக்கும்? ஸோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் பி சேலோ KP +1 ஃபார்மேட்டில் இருக்கும். நம்பர் ஆஃப் பி சேலோ சப் குரூப்
இது மாடுலோ பார்த்தீங்கன்னா கான்கரண்ட் 1 mod P வரும். ஸோ நம்பர் ஆஃப் P செல்லுலர் சப் குரூப் வந்து NP டினோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1 + KP ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ மாடுலோ கான்கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா NP இஸ் கான்கரண்ட் டு 1 mod P கரெக்டுங்களா? ஏன்னா மாடுலோ பார்க்குறீங்க, இந்த காம்போனண்ட்டு 0 ஆகிடும். ஸோ ரிமைண்டர் வந்து 1 வந்துடும். அடுத்து the group of order P power n where P is a prime இருந்தால் எந்த கேஸுக்கு அபிலியன் சொல்லுங்கள்? எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் P square is abelian. அடுத்து கன்ஜெக்ஷன் ரிசல்ட்டு for any element in G, AH A inverse is a subgroup of G. இது ஆக்சுவலாக என்ன குரூப்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க. AH A inverse. Suppose n is a normal subgroup of G இருந்தால் AH A inverse equal to H கிடைக்கும். அடுத்து லெஃப்ட் கோ செட் நமக்கு தெரியும், HA equal to collection of all A is H, H belongs to H. ரைட் கோ செட் வந்து AH HA. ஓகே, சப்போஸ் ஒரு சப்குரூப் நார்மலாக இருந்தால் லெஃப்ட் கோ செட் ஈக்குவல் டு ரைட் கோ செட்டாக இருக்கும். ஸோ நார்மல் சப்குரூப் பொறுத்தளவுக்கு லெஃப்ட் கோ செட் ஈக்குவல் டு ரைட் கோ செட்டாக இருக்கும். ஹோமோமார்பிசம் ஃபேக்ட் பாருங்க, if phi is a map from G to G, be a group homomorphism. Pi dash of A வந்து E dash, pi of A inverse வந்து pi of A whole inverse. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டிங்க. ஐசோமார்பிசம்னா பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசமாக இருக்கும். ரெண்டு குரூப்பும் சேம் கார்டினாலிட்டி சேம் ஸ்ட்ரக்சரை ப்ரிசர்வ் பண்ணும். ஓகே, in a cyclic group there exists one subgroup exactly, ரொம்ப முக்கியமானது. in a cyclic group there exists exactly one subgroup of order D such that D divides order of G இருக்கும். every finite group of cyclic group is cyclic. the group of units modulo n under multiplication cyclic இருக்கும். அதாவது அபிலியன் group of units. ஓகே, ஸோ இப்போ வரும் இங்கே ரிசல்ட்ஸ்க்கு பார்க்கலாம். if A is an element of order n and order of A power k வந்து n divided by GCD of n comma k. n is G is abelian, A power m equal to A power n, then n is concurrent to m order. ரெண்டுமே ஈக்குவல் ஆர்டரில் வந்துருச்சுன்னா AB ஹோல் இன்வர்ஸ் வந்து ஏக்கு ஈக்குவல் ஆகும். கரெக்டுங்களா? A இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் வந்து ஏக்கு. AB ஈக்குவல் டு பிஆ இருக்குது அப்படின்னா தென் G is abelian. இது வந்து கம்யூட்டேட்டிவ் லா. கரெக்டுங்களா? H is a subgroup of G, A is an element of G அந்த A இன்வர்ஸ் வந்து ஒரு சப்குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும். அடுத்து H is a normal subgroup of G and A is an element of G இருக்குது அப்படின்னா ஸோ AH A இன்வர்ஸ் ஈக்குவல் டு H. இப்போ தான் நார்மல் சப்குரூப் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு வந்தோம். if order of G is prime order PQ, P less than Q, P does not divides Q minus 1 இருந்தால் Q is cyclic. ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டுங்க அது. அடுத்து the number of subgroup of cyclic group of order P power n வந்து n plus 1 ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ total number of cyclic subgroup of order the group of order P power n பார்த்தீங்க அப்படின்னா n plus 1. இந்த குரூப் G A square equal to A இருந்தால் then order of n அது least positive integer. அப்போ ஆன்சர் 2. the group of integers under addition modulo n வந்து உங்களுக்கு அபிலியன் குரூப்பாக இருக்கும். அது இன்ஃபைனைட் அபிலியன் குரூப். ஒரு இன்ஃபைனைட் அபிலியன் குரூப் வேணும் அப்படின்னா குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ குரூப் ஆஃப் இன்டிஜர்ஸ் நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ 0 + or -1 + or -2 and so on. ஸோ இது வந்து குரூப் அண்டர் அடிட்டிவ்ல வந்து உங்களுக்கு அபிலியன் குரூப்பாக இருக்கும். ஓகே, கம்யூட்டேட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, ஸோ அடுத்து வந்து குரூப் தெரியல ஒரு சில பேசிக் ரிசல்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது வரைக்கும் போட்ட கலெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. இது நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, நான் கொடுத்துட்டே வருவேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணணும். எம்சிக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, அதை வாங்கி புக் பண்ணி படிங்க. இது போல் போஸ்டர் இமேஜ் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் கிளாஸ் கொடுத்துட்டு குரூப்பில் போட்டு விட்டுருவேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த போஸ்டர் இமேஜ் மொத்தமாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.